இதோட இந்த போலீஸ் அகாடமியில் நடந்த சைக்கிள் ரேஸ் நிறைவடையுது. இந்த சைக்கிள் ரேஸில் 30 வெற்றியாளர்கள் அவங்க பொசிஷனை ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனல் ரிசல்ட்டில் இந்த மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்துடும். அவங்களுடைய பேரை இப்போ அறிவிக்கிறேன். முதல் பொசிஷனில் ஆஃபீஸர் ஜாகிர், ஏழாவதா ஜெயிச்சவர் ஆஃபீஸர் ராகுல், அப்புறம் 18வது பொசிஷனில் ஆஃபீஸர் சந்தியா. உங்களோட நம்பிக்கை ஜெயிச்சிடுச்சுங்க. ஆனா எப்படி அமைதியா இருக்கிறது? கல்யாண சீசன் போயிட்டு இருக்கு, எல்லா ஹால்ஸும் பிஸியா இருக்கும். அண்ணா என்ன கேட்டா இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. அதுக்கு என்ன பண்ணலாம்? சவிதா கல்யாணத்தை தள்ளி வச்சிடலான்றியா? ஹால் புக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நாம வேற எங்கேயாவது போய் கல்யாணத்தை நடத்துவோம். சூர்யா, பெரியவர் கடைக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கு? நீங்க இடத்தை தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா தப்பு உங்களது இல்ல, ஹால் மேனேஜரோடது. யாரோ பண்ண தப்புக்கு தண்டனைய நீங்க ஏன் அனுபவிக்கணும்? விக்ரம், இந்த அரசியல்வாதி இருக்காளே, என்ன பண்ண போறான்னு ஒண்ணும் புரியல. நீங்க பாருங்க கவிதா, இங்க நடக்கிறது எங்க வீட்டு பிரச்சனை. நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சூர்யா, எனக்கு இந்த விஷயம் தெரியும். இது உங்க வீட்டு பிரச்சனை தான். அதனால நான் நடுவுல பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்ல. தெரிஞ்சா சரி. ஆனா என்ன மன்னிச்சிடுங்க சூர்யா. இந்த முறை விருப்பம் இல்லைன்னா கூட நானும் இந்த பிரச்சனையில சம்மந்தப்பட்டுட்டேன். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, எனக்கு ஒரு ஹால் தேவைப்பட்டது. அதனால நான் அந்த ஹால் மேனேஜருக்கு கால் பண்ணேன். அவர் உடனே உங்களோட புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு புக்கிங் பண்ணிட்டாரு. சரோஜா, இந்த பொண்ணை என்னன்னு சொல்றது? இங்க வராதன்னு சொல்லியும் இப்படி வந்து நிக்கிறா. அதுவும் சூர்யா கடைக்கே வந்து நிக்கிறா. என்ன நம்புங்க, எனக்கு முன்னாடியே புக்கிங் உங்க பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் இது போல நடக்க விட்டிருக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் அந்த புக்கிங் உங்க பேர்ல இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் நானே நேரா இங்க வந்து உங்ககிட்ட பர்சனலி சாரி சொல்லிட்டு இத பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். இங்க பாருங்க சூர்யா, தெரிஞ்சோ தெரியாமலையோ, ஆனா நான் தப்பு பண்ணிருக்கல. அதனாலதான் உங்க ஃபேமிலிக்கு இப்போ ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க ப்ளீஸ் அந்த ஆளை மறுபடியும் புக் பண்ணிக்கோங்க. நான் ஹால் மேனேஜர் கிட்ட பேசிட்டேன். அதோட என்னோட மீட்டிங் எடுத்துக்கிட்டா அதை நான் வேற எங்கேயாவது என்னைக்காவது வச்சுப்பேன். அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அண்ணா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இவங்க இவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க.